மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அமலாக்கத்துறை சம்மன் விவகாரத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிப்ரவரி 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு வந்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கடேஷ் இணைகிறார். வணக்கம் வெங்கடேஷன், இது பற்றின கூடுதல் தகவல்கள் என்ன? டெல்லி மதுபான பகுதி முறைகேடு வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி முதல்வர் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே 5 முறை அவருக்கு சம்மன் அனுப்பியும் அவர் அந்த சம்மனுக்கு ஆஜராகாததை தொடர்ந்து அவருக்கு எதிராக டெல்லி தலைமை பெருநகர நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த பெருநகர நீதிபதி திவ்யா மல்கோத்ரா இந்த வழக்கு தொடர்பாக, குறிப்பாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி முதல்வர் வரும் 17ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியுள்ளார். ஏற்கனவே சம்மனுக்கு ஆஜராகாத விவகாரத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள இந்த வழக்கு என்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் அவர் தொடர்ந்து 5 சம்மன்களுக்கும் ஆஜராகாததால் அமலாக்கத்துறை வேறு வழியின்றி இந்த வழக்கை தாக்கல் செய்து தற்போது அவருக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி டெல்லி முதல்வர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய ஒரு கட்டாயம் தற்போது ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து நீதிமன்றம் எவ்விதமான உத்தரவை பிறப்பிக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.